ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான செலவு ரசம். கொங்கு நாட்டு ஸ்பெஷல் செலவு ரசம். இங்கே கோயம்புத்தூர் சைடெல்லாம் இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ரெசிபிங்க. மோஸ்ட்லி டிஃபால்ட்டாக எல்லார் வீடுகள்லையுமே செய்வாங்க. அது பர்டிகுலர்லி வீட்டில் யாருக்காவது சளி காய்ச்சல் இருந்தால், உடம்பு சரியில்லாமல் இருந்தால், சரியாக பசி எடுக்காமல் சாப்பிட பிடிக்காமல் இருந்தால் இந்த செலவு ரசம் வச்சு தருவாங்க. உடனடியாக சரியாயிருங்க. அந்த நெஞ்சு சளியெல்லாம் கரைச்சி விட்டு டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு அந்த பத்திய சாப்பாட்டில் இந்த செலவு ரசம் கண்டிப்பாக இருக்கும். சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிறக்கும், அந்த உடம்புல தேங்கின எக்ஸ்ட்ரா கொழுப்பெல்லாம் கரைக்கிறக்கும் இந்த செலவு ரசமில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. பர்டிகுலர்லி கிளைமேட் சேஞ்சஸ் இருக்கும்போது இந்த ரசமை கண்டிப்பாக வீடுகளில் செய்வாங்க. மழை காலம் குளிர்காலங்களுக்கு இந்த ரசம் ஒரு ஆப்டான ரெசிபிங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் நல்ல சுட சுட வடித்த சாதத்தை ஒரு தட்டில் போட்டு நிறைய ரசம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாவா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி. டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இந்த ரசத்தை ஏன் செலவு ரசம்னு சொல்கிறாங்கன்னா, ஸ்பைசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற அஞ்சரை பெட்டிக்கு இன்னொரு பேர் செலவு பெட்டிங்க. அந்த செலவு பெட்டியில் இருக்கிற நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்த அந்த ஸ்பைசஸை வறுத்து அரைச்சி இந்த ரசம் வைக்கிறதால இந்த ரசத்துக்கு பேர் செலவு ரசம். கொங்கு நாட்டு ரெசிபீஸில் ரொம்ப பாப்புலரான செலவு ரசமோட ரெசிபி இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிக்கணமான பேன் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்பைசஸாக சேர்த்து விடுங்க. அடுத்ததான் நம்ம சேர்க்கிறது மிளகு. நல்ல 2 ஃபுல் டீஸ்பூன் அளவுக்கு. இந்த ரசத்துக்கு பர்டிகுலர்லி இந்த மிளகோட காரம் தான் தூக்கலாக இருக்கணும். அதனால் 2 ஃபுல் டீஸ்பூன் சேர்த்தாச்சு. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி. இப்போ இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வறுக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் சேர்த்து விட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வறுத்து விடுங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை வரணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு இப்போ இது கூடவே நம்ம பூண்டு சேர்த்துடலாம். ஒரு 12 to 15 பல் பூண்டு நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துக்கணும். இந்த மிளகும் பூண்டும் தாங்க இந்த ரசத்துக்கான ஹைலைட்டான விஷயமே. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா வறுத்து விடுங்க. இந்த பூண்டு இதோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். இப்போ இது கூட ஒரு 10 to 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வாசனை வரணும். அதே சமயம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நல்ல கலர் மாதிரி வதங்கிருச்சு. அந்த பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதங்கி இருக்கு பாருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாங்க. இந்த வதங்கின பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ ரசத்துக்கு வதக்கி அரைச்சாச்சு. நல்ல கமகமன்னு வாசனையாக இருக்குது. இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம புளியோ தக்காளியோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல, சேர்க்கக்கூடாது. அத்தன்டிக் ரெசிப்பியில் புளி தக்காளி எல்லாம் இந்த ரசத்துக்கு இல்லைங்க. ஜஸ்ட் இந்த அரைச்ச மசாலாவை சேர்த்து தான் நம்ம ரசத்தை அழிச்சு விட போகிறோம். இதில் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெயாக இருந்தால் பெஸ்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டாச்சு. கூடவே ஒரே ஒரு வரமிளகாவை உடச்சி சேர்த்தாச்சு. இந்த ரசத்துக்கு மிளகோட காரம் தான் ஹைலைட்டாக இருக்கணும். மிளகாய் ஜஸ்ட் 1-2 மட்டும்தாங்க சேர்க்கணும். ஸோ இங்கே ஒரு மிளகாயை உடச்சி சேர்த்தாச்சு. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி சேர்த்து நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுட்டு உடனே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற அந்த ரசத்துக்கான அந்த மசாலாவை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி சேர்த்துருவோம். கூடவே நிறைய தண்ணி சேர்த்துக்கணும். நான் இங்கே ஒரு 3/4 லிட்டர் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ரசத்துக்கு தேவையான உப்பு பார்த்து அளவாக உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த ரசம் நல்லா நொர கட்டி கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகணும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கொதிச்சு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியான இருக்கிற கொத்தமல்லி இலையை தூவி விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான பாரம்பரியமான செலவு ரசம் ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு. இது இங்கே கொங்கு நாட்டு சைடு ரொம்ப ஒரு பாப்புலரான ஃபெமிலியரான ரெசிபி. கண்டிப்பாக கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும்போது இந்த ரசம் வைப்பாங்க வீடுகளில். பர்டிகுலர்லி
அந்த மழைக்காலம் குளிர்காலங்களுக்கு இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ரசம்ங்க. சளியெல்லாம் பிடிச்சிருக்கும் போது இந்த ரசத்தை அப்படியே சூப் மாதிரி குடிக்கலாம். நெஞ்சு சளியை அப்படியே டக்குன்னு கரைச்சி விட்டுரும். குயிக்காக ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக நல்லா சுட சுட சாதம் போட்டு அதில் நிறைய ரசம் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் வைக்கும்போது குழம்பெல்லாம் தேவைப்படாது. இந்த ரசத்துலேயே நம்ம சாதம் பிசைஞ்சு சாப்பிட்றலாம். கூட நல்லா 2 பொரியல் வச்சுக்கிட்டா சூப்பராக இருக்கும். எல்லா பொரியலுமே நல்லா சூட் ஆகுங்க. நீங்கள் எக்கு சாப்பிட்றவங்களா இருந்தால் நல்ல முட்டை பொரியல், முட்டை ஆம்லெட் எல்லாம் இந்த ரசத்தோடு கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்னோடய பர்சனல் சஜஷனாக சொல்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை வச்சு சாப்பிடலாம். பர்டிகுலர்லி இந்த ரசமை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.